ரீயூஸ் கண்டென்ட் ப்ராப்ளம் வந்து உங்கள் சேனல் மானிட்டேஷன் வந்து ஆஃப் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறது, மானிட்டேஷன் எனேபிள் பண்ணுறது என்பதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா 2 சுச்சுவேஷனில் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரலாம். முதல்ல வந்து புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு வச்சிங்களா, அந்த நேரத்தில் வந்து நீங்கள் அந்த கிரைட்டீரியா சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்ச் டைம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க யூடியூப்புக்கு. அது வந்து உங்களுடைய சேனலை வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு ரீயூஸ் கண்டென்ட் சொல்லிட்டு ஒரு மெயில் வந்துட்டு இருக்கும், மானிட்டேஷன் எனேபிள் ஆயிருக்காது. இது ஒரு சுச்சுவேஷன். ரெண்டாவது சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு வந்து இருந்திருக்கும், திடீர்னு ரீயூஸ் கண்டென்ட்னு சொல்லிட்டு மானிட்டேஷன் வந்து ஆஃப் ஆகிட்டு இருக்கும். இது மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணிக்கிறதுனா, முதல்ல வந்து உங்களுக்கு இப்போ புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு ரீயூஸ் கண்டென்ட் ப்ராப்ளம் வந்துருக்கும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு 30 நாள் டைம் கொடுப்பாங்க. இந்த 30 நாள் டைமுக்குள்ளே நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த 5 விஷயத்தை வந்து கவனித்து பார்த்துக்குங்க. அதாவது யூடியூப் வந்து பர்டிகுலராக இதெல்லாம் வந்து ரீயூஸ் கண்டென்ட் வீடியோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்காது, நீங்களே தான் வந்து கண்டுபிடிக்கணும். அதனால இந்த 30 நாள் டைமுக்குள்ளே இந்த விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். என்னென்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சைடில் தெரிந்து பார்த்தீங்களா, அதை பார்த்துக்குங்க. முதல் விஷயம் வந்து உங்களுடைய ஃபேவரட் ஷோ, உதாரணத்துக்கு பிக் பாஸாக இருக்கலாம், இல்லாட்டா வந்து சீரியல், டிவி சீரியல்ஸாக இருக்கலாம். இது மாதிரி முக்கியமான நல்லா பாப்புலரான ஷோஸ்லேருந்து முக்கியமான கிளிப்ஸை மட்டும் கட் பண்ணி நீங்கள் ஒரு வீடியோ பண்ணியிருந்தீங்கன்னா வச்சுக்கலாம், உங்களுக்கு ரீயூஸ் கண்டென்ட் வரும். இந்த முக்கியமான கிளிப்ஸை வந்து நீங்கள் உங்களுடைய ஃபேஸ் காமிச்சோ இல்லாட்டா வந்து வாய்ஸ் கொடுத்தோ நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ரீயூஸ் கண்டென்ட் வராது. வெறும் கிளிப்ஸை மட்டும் போட்டு ஒரு மியூசிக் போட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். உங்களுடைய பங்களிப்பு ஏதாவது ஒன்று இருக்கணும். அது மாதிரி வீடியோஸ் இருக்குன்னா உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும். அது மாதிரி வீடியோஸில் உங்களுடைய பங்களிப்பு கொடுக்குறீங்கனாலும் உங்கள் வீடியோ வந்து பெருசாக இருக்கணும், இல்லாட்டா வந்து உங்கள் வாய்ஸ் ஓவர், உங்கள் நேரேஷன் வந்து சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ கிளிப் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துட்டு உங்கள் வீடியோ வந்து பெருசாக இருந்துச்சுன்னா, அவங்க பேச காமிச்சு பேசுறீங்கன்னா உங்கள் பேச பெருசாக இருக்கணும், வீடியோ வந்து அவங்களுக்கு காமிக்கிற வீடியோ ரியாக்ஷன் வீடியோ வந்து சின்னதாக இருக்கணும். இது மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரீயூஸ் கண்டென்ட் வந்து வராது. இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம், கவனிச்சிக்கங்க. கவனிச்சு பார்த்துட்டு ரெண்டாவது விஷயத்துக்கு போயிடுங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வேறு பிளாட்ஃபார்ம்லேருந்து, அதாவது இன்ஸ்டாகிராமில் இருந்தோ இல்லாட்டா வந்து ஃபேஸ்புக்கில் இருந்தோ டிக்டாக்ல இருந்தோ ஷேர் சாட்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, ஷேர் சாட்டில் இருந்தோ வேறு பிளாட்ஃபார்மில் உள்ள சின்ன ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து மொத்தமாக சேர்த்து ஒரு பெரிய வீடியோ போடுறதோ இல்லாட்டா வந்து அதை எடுத்துன்னு வந்து உங்கள் யூடியூப் ஷார்ட்ஸில் போடுறதோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரீயூஸ் கண்டென்ட் வரும். இந்த மாதிரி தப்பை வந்து பண்ணாத மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரீயூஸ் கண்டென்ட் வந்து இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து கவனிச்சு பார்த்து எந்தெந்த வீடியோ அது மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து எல்லாத்தையும் வந்து டிலீட் பண்ணே வாங்க. அது மாதிரி டிலீட் பண்ணே வாங்க. இப்போ மூணாவது என்னன்னு சொல்லிட்டு கவனிச்சிடலாம். வேறு சாங்ஸை வந்து 15 நிமிஷம் எடுக்கிறது, ஒரு இப்போ வேறு ஆர்டிஸ்ட் இளையராஜாது, அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் சாங், இது மாதிரி வேறு சாங்ஸ் எல்லாத்தையும் ஒரு லவ் சாங்ஸ்ன்னு சொல்லிட்டு இல்லாட்டா வந்து குத்து சாங்ஸ்ன்னு சொல்லிட்டு அது மாதிரி சாங் கலெக்ஷன் பண்ணி நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரீயூஸ் கண்டென்ட் வந்துடும். அந்த சாங்ஸை பற்றி நீங்கள் கலெக்ஷன் பண்ணி போகிறதுலாம் விட்டுருங்க. அது மாதிரி ஏதாவது இப்போ போட்டிருந்தீங்கன்னா உங்கள் சேனலில் அதையும் வந்து தூக்கிடுங்க. இதனாலே உங்களுக்கு ரீயூஸ் கண்டென்ட் வரும். ஃபோர்த்து, நிறையா பெரிய கிரியேட்டர்ஸ் எல்லாம் ஒரே ஒரு வீடியோ காமிச்சு பேசியிருப்பாங்க. அந்த கிளிப் எடுத்துகிட்டு வந்து நீங்களும் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ரீயூஸ் கண்டென்ட் ப்ராப்ளம் வரும். ஒரு வீடியோவை நிறையா யூடியூப் சேனலில் வந்து காமிச்சிக்கிறாங்கன்னா அதே வீடியோவை நீங்களும் எடுத்து போடாதீங்க, உங்களுக்கு ரீயூஸ் கண்டென்ட் ப்ராப்ளம் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. அஞ்சாவது நீங்கள் கவனிக்க வேண்டியது, வேறு ஒரு சேனலில் வந்து போட்டுக்கிற வீடியோவை உங்கள் சேனலில் போட்டு ப்ரொமோட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த சேனலில் ஆல்ரெடி அந்த வீடியோ இருக்கும், அந்த வீடியோ உங்கள் சேனலில் போட்டு நீங்கள் ப்ரொமோட் பண்ணினாலும் உங்களுக்கு வந்து இந்த ரீயூஸ் கண்டென்ட் வரும். இந்த மாதிரி 5 ப்ராப்ளம் வந்து இருக்குதான்னு சொல்லிட்டு உங்கள் சேனலில் பாருங்கள். இந்த 5 விஷயம் வந்து உங்கள் சேனல் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் வந்து டிலீட் பண்ணிடுங்க. டிலீட் பண்ணிவிட்டு உங்களுடைய வாட்ச் டைமில் போய் பார்த்து, வாட்ச் டைம் அப்பயும் உங்களுக்கு 4000 வாட்ச் ஹவர் கரெக்டாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து ரீஅப்ளை பண்ணலாம் 30 நாளைக்கு அப்புறம். இப்போ நீங்கள் வாட்ச் ஹவர் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல, நீங்கள் எல்லாம் டிலீட் பண்ணதுக்கப்புறம் வாட்ச் டைம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஒரிஜினல் கண்டென்ட்டாக உங்கள் சொந்த கண்டென்ட்டாக பார்த்து போட ஆரம்பிச்சிடுங்க. அதுமாதிரி போட்டு வாட்ச் டைம் ரீச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது முதல் மெத்தட். இதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது, என்னன்னா அப்பீல்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது உங்களுக்கு எந்த தப்புமே இல்லை, நீங்கள் நல்லா தான் வீடியோ போட்டுங்கிறீங்க, உங்கள் சொந்த வீடியோ தான் போட்டுங்கிறீங்க. யூடியூப் பை மிஸ்டேக்காக வந்து உங்களுடைய சேனலை வந்து இது மாதிரி ரீயூஸ் கண்டென்ட் சொல்லிட்டு மெயில் அனுப்பிச்சு இது மாதிரி மானிட்டேஷன் டிசேபிள் பண்ணிச்சுன்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்த பண்ணலாம். அதாவது நீங்கள் அப்ளைன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அங்கே வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் வரும். அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு URL வந்து கொடுக்கணும். அந்த URL எப்படி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய மொபைலை வந்து வச்சுக்கோங்க. மொபைல் வச்சுட்டு அதில் வந்து ஹலோ யூடியூப் டீம்னு சொல்லிட்டு பேசுங்க. இது மாதிரி தமிழில் கூட பேசலாம், இல்லாட்டா வந்து இங்கிலீஷில் கூட பேசலாம், உங்களுக்கு எது கன்வென்ட் அதில் பேசுங்க. ஹலோ யூடியூப் டீம், இது முழுக்க என்னுடைய சொந்தமான வீடியோஸு, தப்பி தவிர எப்படியோ மிஸ்டேக் ஆகி இது மாதிரி ரீயூஸ் கண்டென்ட் ப்ராப்ளமில் வந்துருச்சு. ஒரு முறை நீங்களே மேனுவலாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னுடைய வீடியோவை ஒரு முறை ரீகன்சிடர் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு போட்டு உங்களுடைய வீடியோ சேனல் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் சேனல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வீடியோ பக்கத்தில் வந்து எடிட் பண்ணும்போது போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்கள் சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி காமிங்க. அதுக்கப்புறம் சேனல் பேர் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. வீடியோ பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து சைடில் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வர மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் வந்து அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுங்கள். உங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு அதை அன்லிஸ்டடில் வைங்க. அன்லிஸ்டில் வச்சுட்டு அந்த லிங்க் எடுத்துன்னு போயிட்டு அந்த ஃபார்மில் போட்டுங்க. தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது
தெளிவாக வந்து யூடியூபுக்கு இது உங்கள் சொந்த கண்டென்ட்னு சொல்லிட்டு சொல்ல முயற்சி பண்ணிடுங்க தெளிவாக. இது மாதிரி ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ரிவ்யூஸ் கண்டென்ட் போயிடும் உங்கள் சொந்த வீடியோவாக இருந்துச்சுன்னா. இதுக்கு 14 நாள் ஆகும். 14 நாளுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண விஷயம் ரிசல்ட் வந்துடும், அப்ரூவ் ஆகிதா இல்லையான்னு. அப்படியே உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஓகே ஆயிடுச்சுன்னா ஓகே, இல்லாட்டா வந்து வேறு மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்போன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பிரைட் ப்ராப்ளம் தான். ஒரு நீங்கள் இது மாதிரி உங்களுக்கு வந்து ரிவ்யூஸ் கண்டென்ட் தான், அந்த கண்டென்ட்டை மட்டும் டிலீட் பண்ணிட்டீங்க, அன்லிஸ்டடில் வச்சுட்டீங்க, ப்ரைவேட்டில் வச்சுட்டீங்க. இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த அப்ளைல கொடுத்தீங்கன்னு வச்சிங்களா, யூடியூப் கண்டுபிடிச்சிடும். அதாவது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மேட்டரில் வீடியோவை டிலீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால நீங்கள் வீடியோவை டிலீட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்பீல் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களா, உங்களுக்கு வந்து சேனலுக்கு சுத்தமாக மானிட்டேஷன் எனேபிள் ஆகாத மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதனால ஒரு முறை நல்லா கவனிச்சுட்டு வீடியோ எந்த வீடியோவும் டிலீட் பண்ணாமல் க்ளீனாக செக் பண்ணி உங்கள் சொந்த வீடியோ இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்பீல் கொடுங்க. 14 நாளுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். இது வந்து முதல் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து 90 நாள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்து இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் போட்டு நம்மளுக்கு ரிவ்யூஸ் கண்டென்ட் வந்துருச்சுப்பா நிஜம்தாம்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா 90 நாள் வெயிட் பண்ணுங்கள். இந்த 90 நாள் சும்மா வெயிட் பண்ணாதீங்க. உங்கள் சேனலில் உள்ள இதுமாதிரி ப்ராப்ளம் இருக்கிற எல்லா வீடியோவும் டிலீட் பண்ணிவிட்டு புதுசாக கண்டென்ட் போட முயற்சி பண்ணுங்கள். போட்டு ஒரிஜினல் கண்டென்ட்டை வந்து கரெக்டாக 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து அப்லோட் பண்ணுங்கள். அது மாதிரி 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து திருப்பி நீங்கள் ஒரிஜினலாக போட்டு 90 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் வந்து எனேபிள் ஆகிடும். இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரிஜினல் கண்டென்ட்டை நீங்கள் போட முயற்சி பண்ணுங்கள், ரிவ்யூஸ் கண்டென்ட் வந்து வராது. இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிங்க. அதே மாதிரி பக்கத்தில் வந்து உங்கள் வீடியோவை நீங்கள் டெய்லி போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். தமிழ் பொன்னான இடத்திற்கு நன்றி.